வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கவிதை நேரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய அருமையான கவிதை தொகுப்பான பழகிப்போன நிராகரிப்புகள் என்கின்ற தொகுப்பில் இருந்து தான் இன்றும் கூட கவிதைகளை தொடர இருக்கிறோம். இப்படியான அருமையான கவிதைகளை இங்கே வாசிப்பது, நமது கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக வாசிப்பது என்பது படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக நாங்கள் இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்த அருமையான கவிஞர்களை நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். உங்களுடைய படைப்புகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் நமது சேனல் வழியாக என்று, நமது தளத்தின் வழியாக எடுத்து வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இதோ பழகிப்போன நிராகரிப்புகள் தொடர்கிறது. பாருங்கள், கவிதைக்குள் செல்லலாமா? கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய கவிதைகள். விஷம் தழும்பும் கோப்பைகள் என்கின்ற தலைப்பில் கவிஞர் கார்த்திகேயன் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அதாவது இன்றைய சமுதாயத்தை எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது ஒரு குடி என்னும் அரக்கன் ஒவ்வொரு அருமையான மனிதர்களையும் மிக மோசமான ஒரு நிலைக்கு, படுகொலிக்கு தள்ளிக்கொண்டு இருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக படம் பிடித்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார். வாருங்கள், கவிதைக்குள் செல்லலாமா? இன்பமாய் சென்ற இல்லற வாழ்வை விஷம் தழும்பும் மதுபான கோப்பைகள் இல்லாமல் செய்த கதை இது. தீர்த்த கரைதனிலே சமத்துவம் சாத்தியமாகும் ஒரு புனித பொழுதினிலே நண்பர்களுடன் கூடி குதூகலமாய் ஆரம்பமான குடிப்பழக்கம் மெல்ல மெல்ல போர்க்களமாய் மாறிட, கோபுரமோ குப்பை தொட்டியில், பூக்கடையோ சாக்கடையில் என மாத சம்பளம் முழுவதும் மதுக்கடைக்கு போய்விட, அவனோ போட்டால் ஆடினான், போட்டுவிட்டால் பாடினான். பெருகிப்போன குடியால் கருகிப்போன கனவுகளோடு நீர் வறண்ட கோடையில், நிழலற்ற பாதையில் ஒரு நாள் நான் வறண்டு நம்பி வந்த மனைவி குழந்தைகளை விட்டு ஊரும் உறவும் மற்றுப்போய் குடும்ப பெயரும் கெட்டு, அவன் என்பவன் மதுவெனும் அரக்கனால் அதுவாகி வீழ்ந்தே கிடந்தான் வீதி ஓரத்திலே. மாண்டு போனது அவன் மட்டும்தானா? வெகுண்டு எழுந்தவரெல்லாம் துவண்டே போயினர் வீட்டுக்கு வீடு வாசற்படி என்ற கதையினாலே. ரொம்ப அற்புதமான இன்றைய நிகழ்வை படம் பிடித்து காட்டியிருக்கிறது அந்த கவிதை என்று சொல்லலாம் அல்லவா? தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு மிக மிக மோசமான ஒரு சமுதாயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மோசமான ஒரு இனத்தை அளிக்கும் செயலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல இதனுடைய தாக்கம், இதனுடைய பாதிப்பு உணரப்படும். அப்பொழுது மனிதர்கள் இருப்பார்களா என்று தெரியவில்லை நேர்களே. இதோ அடுத்து கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய கவிதை இப்படியாக அமைகிறது. மௌனமே எனது தாய்மொழி என்கின்ற தலைப்பில் வாருங்கள், என்னதான் சொல்ல வருகிறது அந்த மௌனம் என்கின்ற தாய்மொழி? சில நேரங்களில் சரீரமில்லாத சங்கீதமாக, சில நேரங்களில் சலனமில்லாத சங்கீதமாக மௌனம் என்பது ஒரு மொழி. நட்பான நேரங்களில் நம்பிக்கையாக, இனிமையான நேரங்களில் சம்மதமாக மௌனம் என்பது ஒரு மொழி. வெற்றி பெறும் நேரங்களில் அடக்கமாக, தோல்வியுற்ற நேரங்களில் பொறுமையாக மௌனம் என்பது ஒரு மொழி. காதல் கொள்ளும் நேரங்களில் அரை பைத்தியமாக, காமம் கொள்ளும் நேரங்களில் முழு பைத்தியமாக மௌனம் என்பது ஒரு மொழி. உறவுகள் சூழ்ந்த நேரங்களில் வெளியோர கண்ணீராக, உயிர் பிரியும் வேளையில் ஒட்டுமொத்த கனவுகளும் சிதைந்த ஓவியமாக மௌனங்களின் மௌனமே நீயே என் தாய்மொழி. ரொம்ப அருமையாக தாய்மொழியை பற்றி சிலாகித்து கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய கவிதை அது. அடுத்த கவிதை கனவுகளும் கவிதைகளும் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது நேர்களே. என்ன அந்த கனவு, என்ன அந்த கவிதை பார்க்கலாமா? கனவுகளும் கவிதைகளும் காற்றோடு சேர்ந்து உள்ளமெனும் ஊஞ்சலை ஒரு சேர ஆட்டிடும் இனிய தருணம் இது. மஞ்சள் பட்டும் மங்கள பொட்டும் மருதாணி சிகப்பும் மாதுளை சிரிப்பும் என மறைக்கொழுந்து வாசத்தில் மல்லிகையின் நேசங்கள், கொலுசு சத்தமும் மெட்டி ஒளியும் கனவில் வந்த கவிதைக்கு மெட்டிசைத்திட, ராக ஆலாபனைகளால் கனவு கலைந்து ஊஞ்சலை துறந்த இதயமோ இப்போது கட்டிலுக்கு தாவியது.
ரொம்ப அருமையான அந்த கவிதையை தொடர்ந்து கலகலவென்னும் இரட்டைக்குருவி என்கின்ற தலைப்பில் கவிஞர் கார்த்திகேயன் கவிதை இப்படியாக அமைகிறது. என்ன சொல்ல வருகிறது? கலகலவென அந்த இரட்டை குருவி. இவள் அழுதாள் அவள் சிரிப்பாள், அவள் அழுதாள் இவள் சிரிப்பாள், இவர்கள் உலகம் ஒரு மாயா பஜார். பென்சில் பேனாவில் ஆரம்பித்து ஸ்டிக்கர் போட்டு மணிமாலை இப்படி தொடங்கி உண்டியலை உடைப்பதும் உள்ளாடைகளை திருடுவதுமாய் அப்படி ஒரு அழகிய ராட்சசிகள் இவர்கள். அவள் சத்தம் போடாமல் திட்டி தீர்ப்பாள், இவள் ரத்தம் வராமல் அடித்து உதைப்பாள். ஆகக்கூடி எதிலும் விட்டு கொடுக்காத குட்டி பிசாசுகள். எத்தனை தலையணைகள் அத்தனையும் இவர்கள் சண்டையில் பஞ்சு பஞ்சாய் பறக்கும். நீட்டித்த சண்டையில் ஒருத்தி அம்மா மடியில் முகம் புதைத்து கொள்வாள், ஒருத்தி அப்பா தோளில் தொத்திக் கொள்வாள். திடீரென இருவருக்குமே திருமணம் பேசி முடிவானதில் பிரிய போகிறோம் என்பதை மெல்ல மெல்ல இரு இதயங்களுமே உணரத் துவங்கியது. இனம் தெரியா ஏக்கத்தில் ஒருத்தி இரும மற்றொருத்தி செருமிக் கொண்டிருந்தாள். என்ன செய்வது? இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் என்பதுதானே இங்கு பெண்களுக்கான நியதி. ரொம்ப அற்புதமாக இரட்டையர்கள், அதாவது இரட்டை பெண் குழந்தைகளின் உணர்வுகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறது அந்த கவிதை என்று சொல்லலாம். கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய அற்புதமான கவிதை அது என்றும் கூட சொல்லலாம். அடுத்த கவிதை சிறகுகள் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. என்னதான் சொல்ல வருகிறது? சிறகுகள். அள்ளி சாப்பிட ஆசைதான், ஆனால் தள்ளி வைத்தே உன் முதல் திருமணத்தின் நினைவில் விலகி விலகி செல்கிறாய். உன் எண்ண கதவை திறந்தே வை. உன்னில் என்னை தொலைத்தாலும் தவறில்லை. இறந்துவிட்ட கணவனையும் கூட மறந்து விட்டதாகவே கூறு. ஒரு பொய் சொல்வதால் முடி இறங்கிவிடுமா? இல்லை, படை தாண்டியதால் தான் அர்த்தமாகிவிடுமா? விதவை என்பது பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் அல்ல. அதை நீ உன் வாழ்நாள் முழுவதும் சுமந்து திரிவது எந்த வகை நியாயம் என நீயே கூறு. கணவனாய், காவலனாய், உற்ற தோழனாய், இறுதிவரை என்றென்றும் நான் துணை வருவேன் என்பதை இதோ இன்றே நீ உன் இதயத்தில் எழுதி வைத்துவிடு. ரொம்ப அருமையான அந்த கவிதை. விதவை பெண்கள் அதே கோலத்தில் தான் இருக்க வேண்டுமா? அடுத்த துணையை தேடிக்கொள்வதால் தவறொன்றும் இல்லையே என்பதை இன்றைய விழிப்புணர்வு கவிதையாக ரொம்ப அருமையாக படம் பிடித்து காட்டியது அந்த கவிதை. அடுத்த கவிதை பழகி கொள்ளுங்கள் வாழ்வதற்கு என்கின்ற தலைப்பில் அமைகிறது. என்ன சொல்ல வருகிறார்? எப்படி பழக வேண்டும் என்கிறார். எப்படி பழக வேண்டும் என்பதை இந்த கவிதை சொல்கிறது. வாருங்கள் கேட்கலாம். மானாட மகிழாட கூடவே குயில்களும் இசைபாட எங்கெங்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள். காசு கொடுத்தால் ஆசிர்வதிக்கும் யானைகள். போடுறா ராமா போடுறா ராமாவென கரணம் போட்டே காசு பணம் சேர்க்கும் வானரங்கள். கூடு கட்டி வாடகை பார்க்கும் குருவிகள். ரோடு போட்டு சுங்கம் வசூலிக்கும் எறும்புகள். வடையை திருடும் காக்கைகள். வசமாய் மாட்டிக்கொள்ளும் முயல்கள். 1 2 என ஆறறிவோடு முடித்து விட்டாயே இறைவா. இன்னும் 7ஆவதாக ஓர் அறிவிருந்தால் அடுத்த பிறவி பற்றிய கட்டுக்கதைகளை விட்டு எடுத்த பிறவியை எப்படி வாழ்வதென்று கற்றுக்கொள்வோமே கடவுளே. ரொம்ப அற்புதமாக ஒரு அருமையான ஒரு கற்பனை காட்சி நம் கண்முன்னே அந்த கவிதை நிகழ்த்தியது என்று சொல்லலாம் அல்லவா? அடுத்த கவிதை தொட்டதும் தொடர்ந்ததும் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது நேயர்களே. என்ன தொட்டதும் என்ன தொடர்ந்ததும்? வாருங்கள் கவிதைக்குள் சென்றுதான் பார்க்கலாமே. இளமை பருவம், ஏங்கி தவித்த நாட்கள், தூங்கி பல நாட்களான நிலையில் மங்கிய காதல், மறந்து போன காதலி, மறந்து போன மனக்காயங்கள், வெறுத்து போன மனிதர்கள், ஓடிப்போன ஊரில் தேடிப்போய் திருமணம், நாடி வந்தவளோடு நகர்ந்தது வாழ்க்கை. கட்டில் சத்தம் தொட்டிலில் மலர, மகளோடு ஓடி விளையாட மனமிருந்தும் பணத்தேவை என இயந்திர வாழ்வில் இல்லாமல் செய்த கொடுமை அது. ஆய்ந்து ஓய்ந்தவனுக்கு அதோடு போய்விடுமா வாழ்க்கை? இதோ கார்த்தி என என் பெயரை சொல்லும் பெயர்த்தியிடம் அன்பை இல்லை இல்லை, எனது அம்மாவை காண்கிறேன் நானாக.
ரொம்ப அற்புதமாக அவரை பற்றிய ஒரு கவிதையாக தான் அதை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான அந்த கவிதை, ரொம்ப அற்புதமான கவிதை. அடுத்த கவிதை காதலுக்கு ஏது கால வரம்பு என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. ஆம், என்ன காலவரம்பு காதலுக்கு இல்லாமல் போகிறது? வாருங்கள் கவிதைக்குள் சென்று பார்க்கலாம். எனக்கு முன்பாக எத்தனை பேரென அறிந்து கொள்வதில் ஆர்வமில்லை. எனக்கு பின்புறத்தில் எத்தனை பேரென தெரிந்து கொண்டு எதுவுமே ஆகப்போவதில்லை. பிறந்த அன்றே முன்பதிவில்லாமல் முகவரியை எழுத துவங்கி விடுகிறோம். இதோ இதை காலதேவன் சந்நிதி என்கிறார்கள். காசு பணம் இருப்பவன் இல்லாதவன் என எல்லோரும் ஒரே வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் சிலர் இடையிடையே வரிசையை விட்டு முண்டியடித்து முன்னே செல்வதை கூட என்னால் காண முடிகிறது. எது எப்படியோ எனக்கான முறை வரும் வரை உன்னிடமிருந்து அந்த ஒரே ஒரு வார்த்தை வராதா என ஏக்கத்திலேயே இதோ இப்போது வரை காத்திருக்கின்றேன் என்று அருமையாக எழுதி இருக்கிறார். ஆம், காத்திருப்பு தொடருமா? நீங்களும் காத்திருங்கள். நாம் இந்த அருமையான ஒரு கவிதையோடு இன்றைய கவிதை நேரத்தை முடித்து கொள்ளலாம். அடுத்த கவிதை நேரத்திலும் கூட கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய கவிதையோடு தொடரலாம். அற்புதமான படைப்பாக அமைந்திருக்கிறது அவருடைய கவிதை தொகுப்பு. பழகி போன நிராகரிப்புகள் அல்லவா நேயர்களே? ஆம், உங்களுடைய படைப்புகளையும் அறிமுகம் செய்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த கவிதை நேரத்தில் இருந்து மீண்டும் கவிதை நேரம் தொடரும்.